ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம நேற்று போட்டிருந்த வீடியோவில் லில்லி பூ பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ அழகாக பூத்துருந்துன்னு சொல்லிட்டு ஒயிட் கலரில். அந்த செடி வந்து இன்னும் இது நம்ம வச்சுருக்கிறோமா அந்த செடி தான் இது. அதில் வந்து பூ ஒன்றும் பூக்கலை. நேற்று பூ பார்த்த செடி வந்து ஃபஸ்ட்டு அது நம்ம கொடுத்த அந்த சிஸ்டர் தான் அந்த செடியும். அவங்க வந்து இது வீடியோவில் காட்டுங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் அதை வாங்கி வீடியோவில் போட்டிருந்தேன். நம்ம முருங்கை மரம் எல்லாம் இப்போ நல்லா பறிச்சு கிளையெல்லாம் ஒடிச்சு விட்டு வச்சுருக்குறோம். அது நல்லா வந்திருக்குது. கொய்யாக்கா மரமும் நல்லா பெருசாக ஆயிடுச்சு. ஆனால் அதில் இப்போ முன்னாடி வந்து பூச்சி இருந்தது. இப்போ பூச்செல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் பூவும் இன்னும் வரல. பார்க்கலாம் எப்போ தான் பூ வருதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த சொரக்காய் செடியெல்லாம் வேறு வந்து இடம் மாற்றி சுற்றி விட்ருக்குறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதில் 2 சொரக்காய் வச்சுருந்தது. மறுநாள் வந்து பார்த்தா அந்த சொரக்காவை காணோம். அப்புறமா இப்போ இதில் வந்து இப்போ அது ஒரு பழம் மாதிரி இருக்குது. பூசணிக்காய் மாதிரி இருக்குது. குண்டா பழம் மாதிரி இருக்குது. அது என்ன பழம்னு தெரியல. காயா பழமா எதுவும் ஒன்றுமே எனக்கு புரியல. இப்போ ஃபஸ்ட்டு முறை வருது நம்ம கார்டனில். இந்த கொடியெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு முறை போட்டிருக்கிறோம். பீர்க்கங்காய் செடி, சொரக்காய், பூசணிக்காய் எல்லாம். அதனால் என்னென்னவோ வருது. அது ஒன்றுமே எனக்கு புரியல. இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு தான் அது என்னன்னு தெரியும். இங்கே வந்து 2 பீர்க்கங்காய் செடி பீர்க்கங்காய் வந்துச்சு. அது 2 நாள் பொறுத்து பார்த்தா அந்த பீர்க்கங்காவையும் காணோம். முன்னாடியெல்லாம் நம்ம கத்திரிக்காய் செடி வந்து 2 அணில் காலி பண்ணிட்டு போச்சு ஒரு கத்திரிக்காய் செடியை. இப்போ மறுபடியும் அது ஸ்டார்ட் பண்ணுதா என்னான்னு தெரியல. மொத்த காயெல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடுது. 2 நாள் இருக்குது. 3ஆவது நாள் 4ஆவது நாள் போய் பார்த்தா இருக்க மாட்டேங்குது அந்த காயெல்லாம். பூ காஞ்சி போயிடுது. என்னன்னு தெரியல. நம்ம மல்லிகைப்பூ செடி பாருங்கள், மல்லிகைப்பூவில் எவ்வளோ அழகாக பூத்துருக்குது. இது வந்து கடையிலெல்லாம் பூ மாலை கட்டி விற்கிறாங்கல்ல, அதுதான் முழம் கணக்கில் விற்கிற மல்லி. நம்மக்கிட்ட இருக்கிற மல்லியில் வந்து இந்த மல்லி ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ரோஸ் மல்லி. இருவாச்சி மல்லி வந்து அந்த இலையெல்லாம் பழைய இலையெல்லாம் கொட்டிட்டு இப்போ துளுக்குது. மறுபடியும் புது இலை வருது. முல்லைப்பூ செடி இன்னும் அரும்பு வரல. இது நம்ம பெரிய தொட்டியில் இதெல்லாம் மாற்றி வைக்கணும். இருக்கிறது வந்து இன்னொரு 3 நாள் தொட்டி நான் மாற்றாமல் இருக்கிறேன். அந்த பழைய மண் கலவையெல்லாம் அதை எடுத்துகிட்டு தான் நான் மாற்றணும். நெல்லிக்காய் மரமும் கொஞ்சம் எல்லாமே ஹைட்டாக போயிருக்குது அந்த களையெல்லாம். இது என்ன பண்ணுறது? கட் பண்ணி விடலாமா என்னன்னு புரியல எனக்கு. இந்த ரோஸ் செடியில் வந்து ஒரு அரும்பும் வரல. கட் பண்ணி விட்டது அப்படியே நிற்கிது அந்த ரோஸ் செடி. இது என்னன்னு ஒன்றுமே புரியல. மண் கலவையும் மாற்றி தான் வச்சுருக்கிறேன் நான். இதில் வந்து இந்த சொரக்காய் செடியெல்லாம் மூடின்னு இருக்குது. அதனால அரும்பு வைக்கலையா என்னன்னு தெரியல. பாருங்கள், இதுலேயும் 2, 3 சொரக்காய் செடி சுற்றின்னு இருக்குது. இந்த ஜாதி மல்லி செடி எவ்வளோ பெருசாக இருக்குது. இதையும் அந்த பீர்க்கங்காய் செடி போட்டு சுற்றிக்கிச்சு. என்ன பண்ணுறது? கட் பண்ணி போடுறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. இது பாருங்கள், இந்த கொடி 3 கொடி ஒரே கொம்பில் நான் 3 கொடி போட்டு சுற்றி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து இந்த சம்பங்கி செடி வந்து 3 கலையில் வந்து அரும்பு வச்சுருந்தது. நான் அந்த ஜாதி மல்லி செடியை பார்க்கலான்னு அங்கே கை நீட்டும் போது ஒரு சம்பங்கி வந்து அரும்பு அப்படியே புட்டுன்னு வந்துச்சு தனியாக. எவ்வளோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது அந்த கிளை. டக்குன்னு புட்டுக்குச்சு அது. பூ வந்து நாளைக்கு தான் நம்ம பறிக்கணும். கனகாமரம் இன்னும் கொஞ்சம் இருக்குது பூக்கிறதுக்கு. இது பாருங்கள், இருவாச்சி மல்லி வந்து இலையெல்லாம் காஞ்சிட்டு புது துளிர் வருது. புதுசாக இலை வருது. அதில் பார்க்கலாம் அது பூ பூக்குதா இல்லை அது பூக்கிறதுக்குள்ளே அந்த பூக்கிற நாளே முடிஞ்சு போயிட்டு தான் என்னன்னு தெரியல. ஆரஞ்சு கலர் கனகாமரம் செடி அந்த பூ பூத்து முடிகிற மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம இதில் தான் பூத்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு சம்பங்கி செடியில். இன்னும் மறுபடியும் அது பக்கத்தில் இருக்கிற கிளையிலெல்லாம் 2 வருது. இந்த மல்லிகைப்பூ செடியிலையும் இன்னும் அரும்பு வரல. இந்த செம்பருத்தி செடியில் பூக்குமா என்னன்னே தெரியல. அரும்பு இல்லை. இதுலேயும் மண் கலவையெல்லாம் புதுசாக தான் வச்சுருக்குறோம். அரளி செடியில் வந்து 3 கலையில் அரும்பு வந்திருக்குது. பாருங்கள், 3 கலையில் அரும்பு வந்திருக்குது. அது பூக்கும்போது நல்லாயிருக்கும். கலையில் நிறைய பூ. மற்ற எல்லாம் இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செடியிலையும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் மாதமே முடிய போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இது வந்து நம்ம வீட்லயே நெய் காய வைக்க போகிறோம். பால் நம்ம ஏடல் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஏடலை மிக்சியில் பாரு. நம்ம ஒரு 10 நாள் எடுத்து வச்சிருந்தோம் இந்த ஏடலை. இது வந்து நம்ம 10 நாள்லேயே நம்ம நெய் காய வைக்க போகிறோம். பாருங்க, நான் வந்து ஃபுல் க்ரீம் பால்லேருந்து நான் ஏடல் எடுத்து வச்சு இது கூட நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு
10 நாள் ஐஸ் எடுத்து போட்டு வச்சிருப்பேன். அரைச்சோம்னாக்கா அந்த 10 நாள்லயே நம்மளுக்கு இவ்ளோ வந்து வெண்ணெய் ஏடலு. தனியா வரும். அதுல தண்ணி வந்து அதனால அடியில இன்னைக்கு விட்டுட்டு, வந்து நெய் காய அந்த வைக்க மேல போறேன். இருக்கிற வெண்ணெய நெய் மட்டும் நம்ம நம்ம நெய் எடுத்து காய போட்டு வச்சுட்ட பிறகு சூடு பார்க்கலாம் பண்ணோம்னாக்கா, அதுல நம்மளுக்கு எவ்வளோ வந்து நெய் அந்த வருதுன்னு நெய் வந்து சொல்லிட்டு. பிரிஞ்சு வருது. இது பாருங்க நான் இது இப்போ அத வந்து எப்படி காய பால் வைக்கிறதுன்னு வந்து சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இது காய வந்து வச்ச நம்ம பிறகு அந்த எவ்வளோ நெய்யா வருதுன்னு வெண்ணெய சொல்லிட்டு பார்க்கலாம். வெண்ணெய நம்ம வீட்லயே இது மாதிரி எல்லா பொருளும் இந்த நம்ம வெண்ணெய எடுத்து யூஸ் வந்து பண்ணும்போது நம்ம நம்மளுக்கு ஜார்ல வந்து போட்டு சந்தோஷமா இருக்குது. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் முறை இல்ல. நான் நெறைய முறை இது மாரி ஏடல் எடுத்து நெய் காய வச்சிருக்கிறேன். இது வந்து இன்னைக்கு நம்ம நைட்டு வந்து மட்டர் பன்னீர் சப்ஜி பண்றோம். அதனால இது வந்து நான் மசாலா வதக்கி வச்சிருக்கிறேன். இந்த மசாலா அரைச்சிட்டு நம்போ சப்ஜி தாளிக்க போறோம். இது பாருங்க நான் வந்து அந்த வெண்ணெய எடுத்து கடாயில போட்டேன். பாருங்க இது ஒரு 10 நிமிஷம் ஆகணும். 10 நிமிஷம் ஆனாக்கா நம்மளுக்கு நெய் வந்து தனியா பிரிஞ்சு வந்துரும். நெய் தனியா பிரிஞ்சு வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது பாருங்க இப்ப தனியா பிரிஞ்சிடுச்சு. பாருங்க தனியா நெய் தனியா இந்த அடியில இருக்கிறது அந்த இது தொக்கு தனியா நிக்குது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா காஞ்சிட்ட பிறகு நம்ம இதுல வந்து கொஞ்சம் கருவேப்பிலைய போட்டு அது ஆறுன பிறகு நம்ம அது வெடிகட்டி வைக்கணும். நம்ம வெடிகட்டிட்ட பிறகு நம்ம பார்க்கலாம். இதுலேருந்து எவ்வளோ நெய் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நைட்ல மட்டர் பன்னீர் சப்ஜி நம்ம பண்ணியிருக்கிறோம். நைட் டின்னருக்கு. பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் நல்லா பண்ணியிருக்கிறேன். என் பிள்ளைங்கலாம் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. நீங்களும் பார்த்து இது போல செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க எவ்வளோ நெய்யா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாரி நீங்களும் உங்க வீட்ல எடல் எடுத்து வச்சு நெய் எடுக்கலாம். இந்த மாரி நீங்க செஞ்சீங்கனாக்கா, உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். செலவில்லாம நம்ம வீட்லயே எல்லாமே ரெடி பண்ணலாம். இன்னைக்கு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.